அருமையானவர்களே, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடைபெற்று வரும்போது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக சொல்லப்பட்டது. தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெறும் சூழலில் மீண்டும் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் மூன்றாம் உலகப் போரின் மீதான கவன குவிப்பு சர்வதேச அளவில் மக்களிடையே ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியது. ட்ரம்பின் ஒப்புதல் இல்லாமல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்க முடியாது. இந்த தாக்குதலின் பின்னணியில் மிகப்பெரிய திட்டம் இருப்பதை யூகிக்க முடிகிறது. சிரியா எப்படி போரில் சிக்கி 15 ஆண்டுகள் நாசமானதோ அதே போல ஈரானை சிக்க வைக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பான தீர்மானத்தில் பிராந்தியத்தில் ஈரான் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது. இருப்பினும் இருதரப்பும் தாக்குதலை குறைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எந்த நிலையிலும் ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைக்க கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அசுர பலத்தோடு ஈரானும் எதிர் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலும் ஈரானும் பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தி போரில் ஈடுபட்டு வரும் இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரானிடம் தோற்க வேண்டும் என்ற எண்ணம் சர்வதேச அளவில் அனைத்து தரப்பினரும் விரும்பும் அளவுக்கு இருந்து வருவதை சோசியல் மீடியாவின் ஊடாக நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சர்வதேச அளவில் வாழும் முஸ்லிம்களும் விரும்புவதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரான் இஸ்ரேலை தாக்குவதால் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடையலாமா என்று ஒரு கேள்வி. கொள்கையால் இஸ்லாமிய மையப்பகுதியில் இருந்து வெகு தூரம் விலகி நிற்கும் நாடு ஈரான். ஈரானுடைய இஸ்ரேலுக்கு எதிரான போர் நிலைப்பாட்டை இன்று சர்வதேச அளவிலான பெரும்பாலான முஸ்லிம் சமூகம் கொண்டாடி வரும் நிலையில் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநியாயத்திற்கு எதிரான போரில் நியாயத்தை தழுவி நிற்கும் ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை வைப்பதும் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை மகிழ்ச்சியோடு வரவேற்பதும் கொண்டாடுவதும் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானது அல்ல. அல்லாஹ் சொன்னான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். அலிஃப் லாம் மீம், ரோம் பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. ஃபிய புதனல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். அருகிலுள்ள பூமியில் அவர்கள் ரோமர்கள் தங்களுடைய தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள். ஃபீ பித்இ சினீன், சில வருடங்களிலேயே அவர்கள் வெற்றி கொள்வார்கள். லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅத், வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் இதற்கு முன்னாலாக இருந்தாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி அல்லாஹ்வுக்கே உரியது. வயௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன், ரோமர்கள் வெற்றி அடையும் நாளில் முஃமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 30வது அத்தியாயம் 1 to 4 வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட ஆரம்பகால மக்கா வாழ்க்கையின் போது ரோமர்கள் பாரசீகர்களிடையே நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் பாரசீகர்களிடம் ரோம் தோற்று போனது. வேதக்காரர்களாக இருந்த அந்த ரோமர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்த பாரசீகர்களிடம் தோற்று போனது முஸ்லிம்களுக்கு அந்த நேரத்தில் மிகுந்த வருத்தத்தை, கவலையை கொடுத்தது. அப்போதுதான் இந்த வசனங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. நம்முடைய கொள்கையில் இருந்து ஈரான் வெகு தூரத்தில் நின்றாலும் பயங்கரவாத நாடாக இருக்கிற இஸ்ரேலை
காசாவினுடைய அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலை, யாரும் எங்களை தொட்டு பார்த்து விட முடியாது என ஆணவம் பேசிக் கொண்டிருந்த இஸ்ரேலை ஈரான் கொலைநடுங்க வைத்து விட்டது என்கிற போது நாம் மகிழ்ச்சி அடையலாம், அதில் தப்பில்லை. அருமையானவர்களே, ஈரானின் வெற்றியை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு மற்றொரு காரணம், இறைவனின் நியதியை விளங்கிக் கொண்ட சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருப்பதால் ஈரானின் இந்த செயல்பாட்டை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த உலகில் வெல்லவே முடியாது என்று எதுவும் இல்லை, வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கும், தோல்வியே இல்லை என்பது இவ்வுலகத்தில் இல்லை. எல்லாவற்றிற்கும் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாகத்தான் அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. அலுபா என்பது அந்த ஒட்டகத்தினுடைய பெயர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி ஹஜ் பேருரையின் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுபா என்கிற அந்த ஒட்டகத்தின் மீது இருந்து உரையாற்றினார்கள் என்பது வரலாறு. அந்த அலுபா என்கிற அந்த ஒட்டகம் அன்றைய அரபு உலகத்தின் அனைத்து பந்தயங்களிலும் பங்கு கொண்டு, எந்த பந்தயத்தில் அந்த ஒட்டகம் கலந்து கொண்டாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அலுபாதான் ஜெயிக்கும் என்று மக்களெல்லாம் எண்ணக்கூடிய அளவுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ஒட்டகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுபா என்கிற அந்த ஒட்டகம் இருந்தது. ஒரு பந்தயத்தில் அந்த ஒட்டகம் கலந்து கொள்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அலுபாதான் ஜெயிக்க போகிறது என்று அந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்னாலேயே மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்கிற அளவுக்கு ஜெயிப்பதில் பிரசித்தி பெற்ற ஒட்டகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுபா என்கிற அந்த ஒட்டகம் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கிராமவாசி ஒருவர் ஒரு ஒட்டகத்தை அழைத்து வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திற்கும் அந்த கிராமவாசியை கொண்டு வந்த அந்த ஒட்டகத்திற்கும் மத்தியிலே போட்டி பந்தயம் நடைபெறுகிறது. அந்த பந்தயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுபா அதுதான் ஜெயிக்கும் என்று மக்கள் எல்லாம் நபித்தோழர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த நேரம் மிகப்பெரிய பேரிடியாக அந்த அலுபா என்கிற அந்த ஒட்டகம் தோற்று போனது. கிராமவாசி கொண்டு வந்த அந்த ஒட்டகம் ஜெயித்தது. நபித்தோழர்களுக்கு இது மிகுந்த வருத்தத்தை, கவலையை தந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பதை பார்த்துவிட்டு கவலைக்கான காரணம் என்ன என்று கேட்கிற போது, யா ரசூலல்லாஹ், அலுபா தோற்றுவிட்டது, அதுதான் எங்களுடைய கவலைக்கான காரணம் என சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஉ மினத் துன்யா ஷைஅன் இல்லா வலஅஹு. உலகில் தோற்று போகிற எந்த ஒன்றையும் அல்லாஹ் உயரிய வெற்றிக்கு சொந்தமானதாக ஆக்காமல் இருப்பதில்லை. இது அல்லாஹ் தன் மீது விதியாக்கி கொண்ட ஒன்றாகும். இப்போது அந்த கிராமவாசியின் ஒட்டகம் வெற்றி பெறும் முறையாகும், எனவே அது ஜெயித்திருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாகும் என்பதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்துதான் வைத்திருக்கிறது. நாங்கள் உலகின் ஜாம்பவான்கள், எங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது என ஆணவம் பேசிக் கொண்டிருந்த இஸ்ரேலைத்தான் ஈரான் இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, வல்லவன் ஒரு நாள் வையகத்தில் உண்டு என்ற உண்மையை உணர்ந்த சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருப்பதால் ஈரானின் இந்த செயல்பாட்டை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒருவர் ஒரு துறையில் எவ்வளவு பெரிய வல்லவராக விளங்கினாலும் அவரை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் ஒரு செயலை செய்யக்கூடிய வல்லமை உடையவர்கள் அந்த துறையில் நிச்சயம் இருப்பார்கள். அந்த வகையில் இஸ்ரேல் வான்வெளியில் அயர்ன் டோம் என்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த உலகில் எவரும் எங்களை நெருங்க முடியாது என்பதாக கர்வம் பேசிக் கொண்டிருந்தார்கள். வீழ்த்த முடியாது என்று கர்வம் கொண்டிருந்த வேளையில் ஈரான் அந்த கர்வத்தை அதைவிட நுட்பமான தொழில்நுட்பம் ஒன்றை வைத்து இஸ்ரேலுக்கு உள்ளே மிசைல் ஏவுகணைகளை, ட்ரோன்களை அனுப்பி அந்த நாட்டின் நகரங்களை, அமெரிக்க தூதரகத்தை
டெல்லவிவ் நகரத்தை பதம் பார்த்திருக்கிறது. இன்றைக்கு ஈரானின் கட்டுப்பாட்டில் இஸ்ரேலின் முழு வான்வழியும் வந்துவிட்டதாக இன்றைக்கு ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான அறிந்த ஒருவன் இருக்கவே செய்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 12வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அருமையானவர்களே, ஏன் முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்றால், அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக முழு முஸ்லிம்களும் முழுமையாக நம்புவதால் ஈரானின் இந்த செயல்பாட்டை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது சொன்னார்கள், வத்தகி தஅவத்தல் மظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. முஆதே, அநீதி இழைக்கப்பட்டவரின் முறையீட்டை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்தவித திரையும் கிடையாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஅவத்தல் மظلوم முஸ்தஜாபத்து வ இன் கான ஃபாஜிரன் ஃபவஜூருஹு அலா நஃப்ஸிஹி. அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பாவியாக இருந்தாலும் சரியே என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, பன்னெடுங்காலமாக இஸ்ரேலின் கோர தாண்டவத்திற்கு இரையாகி கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக பலஸ்தீன் முஸ்லிம் சமூகம் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக சொந்த நாட்டில் அகதிகளாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என ஒட்டுமொத்த காசாவின் மக்களும் உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், ஓய்வெடுக்க இடமில்லாமல், மின்சாரம் இல்லாமல், தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காமல், இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் நிராயுதபாணிகளான பலஸ்தீன முஸ்லிம் சமூகத்தின் அசைக்க முடியாத ஈமானிய உரத்துடன் எழுப்பப்பட்ட அந்த துஆ பிரார்த்தனைகளின் வெளிப்பாடாகவே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் இன்றைய ஈரானின் செயல்பாட்டை கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, படைத்தவன் அநியாயங்களை பார்த்து கொண்டே இருக்க மாட்டான். அநியாயம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னான், வலா தஹஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன இன்னமா யுஅখিরுஹும் லியௌமி தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அநியாயக்காரர்கள் செய்கின்றவற்றை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி எண்ணாதீர்கள். அவர்களை தண்டிக்காமல் தாமதிப்பதெல்லாம் கண்கள் அந்த தண்டனையை பார்த்து நிலை உலைந்து நிற்குமே, அந்த ஒரு நாளுக்காகத்தான் என்பதாக குர்ஆனினுடைய 14வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு ஒருபோதும் அவர்களை நேர்வழியில் செலுத்த மாட்டான். மா வத்தஅக ரப்புக வமா கலா. உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை என்பதாக குர்ஆனினுடைய 93வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை கலகக்காரர்கள் சுற்று போட்டு விட்டார்கள், முற்றுகையிட்டார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணவு கிடைக்காமல், தண்ணீர் கிடைக்காமல் அந்த கலகக்காரர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். வீட்டிற்கு உள்ளே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவியாரும் இருக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், உணவு கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஒரு கோவேரி கழுதையில் வருகிறார்கள். வீட்டிற்குள் செல்ல வேண்டும், என்னிடத்தில் வேறு எதுவும் இல்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் என்பதாக சொன்ன அந்த நேரத்திலும் கூட அந்த கலகக்காரர்கள் அந்த கோவேரி கழுதையை எட்டி உதைத்தார்கள், உள்ளே விடுவதற்கு மறுத்தார்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கீழே விழுகிற நிலை ஏற்பட்டது. அவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் திரும்பி சென்றார்கள் என்பது வரலாறு. இப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள் இருக்கிற பசியோடு இருக்கிற அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கு தூக்கம் வருகிறது.
அன்றைக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். பசியால் தூக்கம் வருகிறது. ஓதிக்கொண்டிருந்தவர்கள் தூங்குகிறார்கள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவில் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா உஸ்மான் ஹஸ்ஸுரூக, உஸ்மான் உமக்கு அவர்கள் உணவை தராமல் இருக்கிறார்களா, உணவு கொண்டு வருவதை தடுக்கிறார்களா என்பதாக கேட்டார்கள். குல்து நஅம் யா ரசூலல்லாஹ், ஆம் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். قال அக்ஷூக, தண்ணீரையும் அவர்கள் தடுத்து விட்டார்களா, ஆம் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கேட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மானே இன்றைக்கு நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், அப்படியானால் நோன்பு திறப்பதற்கு உஸ்மானே எங்களோடு வந்து நோன்பு திறங்கள், நீங்கள் எங்களிடத்தில் வந்து விடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அந்த நேரத்தில் கண்விழித்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தான் கண்ட கனவை தன்னுடைய மனைவியிடத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷ மகிழ்ச்சியோடு அவர்கள் காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே வந்தார்கள், நோன்பு இருக்கிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்னேன். நோன்பு திறப்பதற்கு என்னோடு வந்துவிடு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் என்கிற செய்தியை மனைவியிடத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் கவாரிஜீன்கள் வீட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே தாஃபிக் இப்னு ஹர்ப் எனும் கேடுகட்டவன் ஓதிக்கொண்டிருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். அவன் விட்ட அந்த உதையில் அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆனும் ஒரு பக்கத்தில் போய் அவர்கள் விழுந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி துன்பப்படுத்துவதை தடுப்பதற்காக வேண்டி அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அந்த கலகக்காரர்கள் இப்பொழுது அந்த மனைவியையும் அந்த கத்தியை வைத்து தாக்குகிறான். அவர்களுடைய விரல்களை அப்படியே வெட்டி விடுகின்றான். ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது என்பது வரலாறு. இப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புஜத்திலே கத்தியை வைத்து ஓங்கி அவன் குத்துகிறான். அப்படி குத்துகிற போது அந்த கத்தி இறங்கி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அதனுடைய சில இரத்த துளிகள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த இரத்த துளிகள் அந்த குர்ஆனினுடைய சில வசனங்களின் மீது அந்த இரத்த துளிகள் பட்டது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்தம் பட்ட அந்த குர்ஆனினுடைய வசனத்தினுடைய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஸமீஉல் அலீம். அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அவர்களுக்கு எதிராக உனக்கு துணை செய்ய அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், நீங்கள் நிம்மதியாக உறுதியுடன் இருங்கள் என்கிற இந்த வார்த்தை இருக்கிறதை ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், இந்த இவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். இந்த வசனத்தின் மீதுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்தக்கரை அப்படியே தெரித்தது என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரத்தம் தேய்ந்த அந்த குர்ஆன் பிரதி காலத்தின் சாட்சியாய் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்தில் இன்றும் இருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கொலையில் பங்கெடுத்த ஒருவர் கூட பிற்காலத்தில் இயற்கையாக மரணிக்கவில்லை என்பது வரலாறு. அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுத்தே தீருவார். பலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொடூரமாக கொலை செய்திருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது, இன்றைக்கும் செய்கிறது என்கிற போது பச்சிலம் குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் என லட்சக்கணக்கான மக்களை ஊனமாக்கி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வீடுகள், வியாபார நிறுவனங்கள் என பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்களை நிர்மூலமாக்கி இருக்கிறது. இத்தனை அநியாயங்களையும் வல்லரசு அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருந்து இஸ்ரேல் செய்திருக்கிறது. எனவே அநியாயம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரானை சாட்டியிருக்கிறான் என்றுதான் நம்மால் நினைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் உதவி சில போது முஸ்லிம் உம்மத்துக்கு பாவிகளை கொண்டு கூட கிடைக்கும். ஈரான்
இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளின் மையப்பகுதியிலிருந்து தூர விலகி சென்றிருந்தாலும், ஈரானின் சித்தாந்தங்களில் முரண்பாடுகள் இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கொண்டு அல்லது அவர்களை காரணமாக்கி இந்த உம்மத்திற்கு உதவி செய்ய மாட்டான் என்று யார் சொன்னது? அல்லாஹ் நாடினால் எப்படி உதவி செய்வான்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைபரினுடைய போர்களத்தில் உஸ்மான் என்கிற ஒரு மனிதர் கலந்து கொண்டார். அந்த உஸ்மான் வீரதீரமாக போர் செய்யக்கூடியவராக இருந்தார். இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கிற காபிர்கள் அனைவர்களையும் பந்தாடினார், துண்டாடினார். மிக வீரதீரமாக தன்னுடைய உடல்களில் எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த காயங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த உஸ்மான் என்கிற அந்த மனிதர் அவர் போர் புரிந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து வியந்து போன நபித்தோழர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதரை பார்த்தீர்களா? எவ்வளவு இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக இஸ்லாமிய எதிரிகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இவர் சுவனவாதிதான் என்பதாக பேசிக் கொண்டிருந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர் ஒரு பாவி, அவர் ஒரு பாவி, அவர் நரகவாசி என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை போய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்பதாக சொல்கிறார்களே என்று எண்ணம் கொண்ட சில நபித்தோழர்கள் அந்த வீரதீரமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த மனிதருக்கு பின்னாலேயே சென்று பார்க்கிறார்கள். அவருடைய கை அப்படியே வெட்டுப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய உடலெல்லாம் காயப்பட்டிருக்கிறது. அந்த காயத்தை, அதனுடைய வலியை, ரணத்தை, வேதனை அவரால் அதற்கு மேலாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகவே அவர் என்ன செய்தார்? பூமியிலே ஒரு ஈட்டியை ஊன்றினார், அதன் மீது பாய்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகிவிட்டது. அவர் நரகவாசியாக, பாவியாக மாறி போனார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லப்பட்டது, அந்த மனிதர் இந்த இஸ்லாத்திற்காக போராடியவர், இஸ்லாத்திற்கு எதிராக நின்ற காபிர்களை எல்லாம் கொன்றளித்தவர், நீங்கள் சொன்னதை போல பாவியாக தற்கொலை செய்து அவர் மரணித்து விட்டார், நரகவாசியாக ஆகிவிட்டார் என்பதாக சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவிப்பு செய்தார்கள், ஃபஅக்பிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக ஃபகால அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதருமாவேன் என்பதற்கு நானே சாட்சி கூறுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லா யத்குலுல் ஜன்னத இல்லா நஃப்சுல் முஸ்லிமா, முஸ்லிமான ஆன்மாதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். வ இன்னல்லாஹு யுஅய்யிது ஹாதத் தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர், அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதர்களின் மூலமாகவும் வலுவூட்டுகிறான் என்று மக்களிடையே பொது அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லச் சொன்னார்கள். ஈரான் நமது கொள்கையில் முரண்பட்டு நின்றாலும் அவர்களின் மூலமாகவும் இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலுப்பெறச் செய்வான். அருமையானவர்களே, ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவக்காரர்கள், அநியாயக்காரர்கள், கர்வம் கொண்டவர்களுக்கு கடைசி முடிவு என்பது அது அழிவுதான். ஃபிரௌன், அவனுடைய வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த இஸ்ரவேலர்களும் ஃபிரௌனிடம் இருந்து அவர்கள் தப்பித்து வருகிறார்கள். வந்தவர்களுக்கு செங்கடல் குறுக்கிடுகிறது. திரும்பி பார்த்தால் ஃபிரௌனும் அவனுடைய படை வட்டாரங்களும் புழுதி பறக்க மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி நம் கதி அதோ கதிதான், நம் கதை முடிய போகிறது என்கிற எண்ணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அந்த கூட்டத்தார்கள் நின்று கொண்டிருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக நீங்க நினைக்கிறது போல இல்ல, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் என்னை காப்பாற்றுவான், பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தான், அனுதுரிபி அஸாக்கல் பஹர், உங்க கையில இருக்கக்கூடிய அந்த தடியை கொண்டு கடலிலே அடியுங்கள் என்பதாக சொன்னான். அவர்கள் அடித்தார்கள். ஃபன் ஃபலக, பல பாகங்களாக, பாதையாக அது மாறியது. அதன் வழியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இஸ்ரவேலர்களும் தப்பித்து சென்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது அவர்களை துரத்தி கொண்டு வருகிற ஃபிரௌனும் அவனுடைய படைவட்டாரங்களும் கூட்டத்தார்களும் வருகிறார்கள். கரையில் நின்று பார்க்கிறார்கள். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவன் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிக உயர்ந்த இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
இப்பொழுது அந்த கடல் வழிவிட்டிருப்பதை, பாதை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை பார்த்த அந்த பிராவுன் தன்னுடைய மக்களிடத்தில் இப்பொழுது சொன்னான், பார்த்தீர்களா, இப்பொழுதாவது நான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் வருகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நைல் நதி, இந்த செங்கடல் எனக்கு வழிவிட்டிருக்கிறது, வாருங்கள் வாருங்கள், அந்த மூசாவையும் அவருடைய கூட்டத்தார்களையும் போய் பிடிப்போம் என்பதாக சொல்லி பிராவுனும் அவனுடைய கூட்டத்தார்களும் கடலிலே இறங்கினார்கள். அந்த மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பிராவுன் மிகப்பெரிய கடவுள் என்பதாகவே நம்பினார்கள். அதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவன் சொன்னதை நம்பி அவர்களும் அவனோடு இறங்கினார்கள். நடு கடலுக்குள் சென்று கொண்டிருக்கிற போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் கரையேறிய சமயம் இப்பொழுது கடலில் அந்த பிராவுனும் அவனை நம்பி அந்த கூட்டத்தார்களும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அப்படி மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அந்த பிராவுனுக்கு தெரியும் தான் கடவுள் இல்லை, சாதாரண மனிதன் தான் என்பது. இப்பொழுது அவன் சொன்னான், நாம் அழிய போகிறோம் என்பதை தெரிந்த நேரத்தில் அந்த பிராவுன் சொன்னான், قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. அந்த பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த இறைவனை நானும் ஈமான் கொள்கிறேன், வஅன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் ஆயிட்டேன் என்றெல்லாம் சொன்னான் அந்த பிராவுன். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துல நீ வாழுகிற போது செய்கிற அநியாயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்ப, அட்டூழியங்களை பண்ணிக்கிட்டு இருப்ப, கர்வத்தோடும் ஆணவத்தோடும் அழிந்து கொண்டிருப்ப, அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு நாம அழிய போறோம்னு தெரிஞ்ச இந்த நேரத்துல நானும் முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான், நானும் முசாவுக்கு ஆளுதான் நீ சொல்றியா? இதெல்லாம் இது ஒரு பைத்தியக்காரனுடைய பிதட்டல், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ மரண பயத்துல வளர்ற என்பதாக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை அழித்து விட்டான் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அக்கிரமமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்வத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த பிராவுனை படிப்பனையாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்தான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆணவம் கொண்டு கர்வம் கொண்டு அலைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் படிப்படையாக உன்னை உலகம் அழியும் நாள் வரை உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்பதாக இன்றைக்கும் அந்த பிராவுனுடைய உடல் எகிப்தில் உள்ள கைரோ மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த செய்தி. அப்போ இந்த பிராவுனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடலில் மூழ்கடித்து அப்படியே அவன் அழித்திருக்கலாம், கடலில் மூழ்கச் செய்திருக்கலாம். அவனை எதற்காக வேண்டி கரை ஒதுங்க வைத்தான் என்று நாம் பார்க்கிற போது அந்த பிராவுனை மீண்டும் இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் ஒரு படிப்படையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பிராவுனுடைய உடலை எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே அவர்களும் அந்த பிராவுனை இறைவன் என்பதாகவே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை அவன் அப்படி நம்ப வைத்துக் கொண்டிருந்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் சாதாரண இறைவன் அல்ல, இறைவனுக்கெல்லாம் மிக உயர்ந்த இறைவன் என்பதாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதையே எதை வைத்து அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால், அந்த பிராவுனுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருந்தான். நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்களும் சொன்னார்கள், பிராவுனுக்கு அழிவே கிடையாது, பிராவுன் அவன் உண்மையில் சொல்வதை போல இறைவனாக இருப்பானோ என்னமோ, அவனை யாராலும் அழிக்க முடியாது. மூசாவாக இருந்தாலும் சரி, அந்த மூசாவுடைய இறைவனாக இருந்தாலும் சரி, அந்த பிராவுனை அழிக்க முடியாது என்றெல்லாம் அந்த மக்களிடத்திலே இப்படிப்பட்ட எண்ணமும் கொள்கையும் இருந்தது. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் கரை ஒதுங்கிட்டாங்க. பிராவுனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடலில மூழ்கடித்து அழித்து விட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு பிராவுனும் அவருடைய கூட்டத்தார்களும் அழிந்து விட்டார்கள் என்கிற செய்தியை அந்த மக்களுக்கு, அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த மக்கள் இஸ்ரவேலர்கள் நம்ப மாட்டார்கள். அவனை இறைவன் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மூசா பொய் சொல்லுகிறார் என்பதாக சொன்னவர்கள், மூசா நீங்கள் எங்களோடு இருக்கிற போது அந்த பிராவுனை எப்படி உங்களால் கொல்ல முடியும், அவன் இறந்ததை எப்படி சொல்கிறீர்கள் என்பதாக அவர்கள் கேட்கக்கூடும். எனவேதான் இந்த உலகம் படிப்பினை பெற வேண்டும், அவன் இறந்து விட்டதை இந்த உலகம் நம்ப வேண்டும் என்பதற்காகவே கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கப்பட்ட செத்து போன அந்த பிராவுனை, ஆணவமும் கர்வமும் கொண்ட அந்த பிராவுனை
படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உடல் வெளியே கடலில் இருந்து ஒதுக்கப்பட்டது, அந்த மக்களுக்கு காட்டப்பட்டது. இந்த அளவுக்கு அவனுடைய உடல் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆட்சி அதிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த கடைசி இறுதி முடிவு என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை காட்டுவதற்காகவே ஃபிரௌனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடமாக படிப்பினையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். யா அல்லாஹ், இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகளின் ஆணவத்தை கர்வத்தை அடக்குவாயாக. யா அல்லாஹ், காசாவின் மக்களை காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஈரானுக்கு வெற்றியை வழங்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.